காய்ச்சலில் கொதிக்கிறேன், கண்ணுக்குள்ளே காதல் விழா விழா. தெய்வமே, என் பொண்ணை எதுக்காக இப்படி சோதிக்கிற? ஏன் இப்படி தண்டிக்கிற? கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா என் பிள்ளைக்கு கொடுத்து என் பிள்ளைய எதுக்கு இப்படி பாடா படுத்துற? என்ன காரணம்? நல்லவங்கெல்லாம் உன்னை மறந்துட்டா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும்னு அவங்க அப்பகப்ப உன்னை ஞாபகம் வச்சுக்கணும்னு இதனாலதான் இப்படி சோதனையா கொடுத்துக்கிட்டு இருக்கியா? அதனாலதான் என் பிள்ளைய இப்படி அழ வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியா? நல்லவங்களுக்கு தெய்வ துணையா இல்லாம கெட்டவங்களை ஆள விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா நாங்கெல்லாம் எங்க போவோம், என்ன பண்ணுவோம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே கடவுளே, கடவுளே. என் பிள்ளைய எப்படியாச்சும் நான் காப்பாத்தணும். கடவுளே கைவிட்டாலும் சரி, என் பிள்ளைய நான் என் உசுரை கொடுத்தாவது காப்பாத்தியே தீருவேன். நிச்சயமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவேன். மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி ஆதரவு எங்க இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்கணும். மாமா, மாப்பிள்ள எங்க இருக்கீங்க? இல்ல மாமா, ஆதரைய கஸ்டடியில வச்சிருக்கிறதுனால போலீஸ்காரங்க என்ன ஸ்டேஷன்ல இருக்க விடல. ஆதரையையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால வீட்டுக்கு வந்துட்டேன். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா மாமா, ஆதரைய காப்பாத்துறதுக்கு வழி தெரியாம புலம்பி தவச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, நீங்க அழுவாதீங்க மாப்பிள்ள. நீங்களே மனசை விட்டுட்டா நாங்கெல்லாம் எங்க போவோம்? நீங்க தானே ஆறுதலும் சமாதானமும் சொல்லணும். நீங்களே இப்படி அழுவலாமா மாப்பிள்ள? அழாதீங்க மாப்பிள்ள, அழாதீங்க. இல்ல மாமா, நான் அழ மாட்டேன் மாமா, நான் அழல மாமா. மாப்பிள்ள, உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. ஆதிரையை எப்படியாவது காப்பாத்தியே தீரணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆதிரைய ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூப்பிட்டு வந்துடணும் மாப்பிள்ள. ஆதிரை லாக்கப்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஏசி ஆதிரைய அணுவணுவா சித்திரவதை பண்ணுவா மாப்பிள்ள. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது மாப்பிள்ள. எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துக்க மாப்பிள்ள. மாமா மாமா, நீங்க அழாதீங்க மாமா. ஆதரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் உயிரை கூட கொடுப்பேன் மாமா. நீங்க தைரியமா இருங்க, நம்பிக்கையோட இருங்க. சரி, சரிங்க மாப்பிள்ள, சரிங்க மாப்பிள்ள, நான் வச்சிடுறேன். சரி மாமா.
ரொம்ப தேங்க்ஸ். அக்கா, நீங்க என் வீட்டுக்கு வாட்டர் கேன் போடுறது இங்க யாருக்கும் தெரியாது. நீங்க இங்க வந்ததிலிருந்து நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா இங்க யாருமே உங்களை தனியா மீட் பண்ண விடல. அதனால தான் என்னால உங்ககிட்ட பேச முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல உமா. நீங்க ரொம்ப நல்லவங்க. கண்டிப்பா இந்த கொலையை நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த ரஞ்சித்தோட சாவுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அது இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஏசி உங்களை பழி வாங்கணும்னு துடிக்கிறாரு. அதுக்கு இந்த சத்யாவும் சப்போர்ட்டா இருக்கா. உங்களை கஸ்டடியில எடுத்ததே அடிச்சு மிதிச்சு டார்ச்சர் பண்றதுக்காக தான். எனக்கு தெரியுமா, நான் இதுக்கெல்லாம் பயப்படவோ கவலைப்படவோ இல்லை. ஆனா என் வீட்டுக்காரரை என்ன நினைச்சு கவலைப்பட்டு துடிக்கிறத என்னால தாங்கவே முடியல உமா. அவர்கிட்ட கூட என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடல. அவரை என் கண்ணு முன்னாடியே எழுதிட்டு போயிட்டாங்க. அவரை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா அக்கா, இருக்கு. அழாதீங்கக்கா, அழாதீங்க. நான் என்னோட செல்ல தரேன். நீங்க யாருக்கும் தெரியாம ஒளிச்சு மறைச்சு நின்று சார் கிட்ட பேசுங்க. நீங்க பேசுனீங்கன்னா தான் அவருக்கும் ஆறுதலா இருக்கும், உங்களுக்கும் ஆறுதலா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். அக்கா, ஜாக்கிரதை. சத்தம் போடாம உள்ள போய் பேசுங்க.